Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதிகாரத்திற்கு எதிராக பேச துணிந்த பலரும் தொடர்ந்து மிரட்டப்பட்டனர் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோயுள்ளதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி அடக்குமுறையின்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பத்திரிகை சுதந்திர நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து அறிக்கையின் கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு உலக இந்த பத்திரிகையாளர் தினத்தை ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதுல வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அது மட்டும் இல்லாமல் இந்த தற்போதைய பாரதிய ஜனதா ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே என்ற இந்த நாளில் அவர் ட்விட்டர் மூலியமாகவும் சொல்லியிருக்கார். திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு 3223 நபர்கள் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வூதியம் என்பது 10,000 மாதம் 12,000 பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், குடும்ப ஓய்வூதியம் 5,000 6,000 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பத்திரிகையாளர் தினத்துல இந்த வாழ்த்து செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் செய்தி சேகரிப்பதில் அச்சமின்றி இரவும் பகலும் பாடுபட்ட செய்தியாளர்கள், முன்களப் பணியாளர்கள் அனைத்து உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆங்கிலத்திலே அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு மாநிலங்கள்ல பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டது குறித்தும் அவர் அந்த ட்விட்டர் பதிவில் அவர் சொல்லியிருக்கார். அதுல பாத்தீங்கன்னா ராணா அயூப் மற்றும் கௌரி லங்கேஷ், கல்புர்கி உள்ளிட்ட இது போன்ற கருத்து சுதந்திரம் சார்ந்த எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சுதந்திர இந்த ஜனநாயக இந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது காக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.